ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ரவை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் 1 கப் ரவை எடுத்திருக்கேன், 1 கப் தேங்காய் பால், 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை, கொஞ்சோண்டு உப்பு, நெய், ஒரு முட்டை, 2 ஏலக்காய். இப்போ இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட்டு ஆனதும் கொஞ்சோண்டு நெய் விட்டு ரவை எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரவை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிடுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நல்லா போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லாவே மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 20 நிமிஷம் அதை நல்லா ஊற விடணும். நம்ம நல்லா ஊறட்டும். நல்லா பெரட்டி விட்டு ஊற வச்சுருங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதில் ஏலக்காய், கொஞ்சம் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதா ஆப்ஷனல் தான், நல்லாயிருக்கும் மைதா போட்டாக்க. ஒரு முட்டை. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டுறக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு போட்டிங்கனாலே ஓகேவாக இருக்கும். இப்போ பனியார சட்டி வச்சிடலாம். இது நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நெய் ஊற்றிக்குவோம். இப்போ எல்லாத்தையுமே அதில் ஊற்றிடுவோம். நல்லா ஊற்றியாச்சு. சிம்மில் வச்சுருங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, தீஞ்சு போயிடும். எல்லாத்தையுமே நல்லா திருப்பி போட்டுருங்க. இதை நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு ஒரு கையில் நான் திருப்புறதுனால அது திரும்பவே மாட்டேன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். இது ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் ஒன்ஸ் செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் செஞ்சு கேட்பாங்க. தேங்க்யூ.